ஹலோ மக்களே, நம்ம கடை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிடுச்சு. ஸோ இந்த 20 நாளாக எந்த வீடியோவும் போட முடியல. ஏன்னா கடை ஓப்பனிங்லேருந்து சின்ன சின்ன வேலைகள் வந்துக்கிட்டே இருக்குது. நைட்டு தூங்குறதே கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு இப்போ கூட பாருங்கள், மணி கிட்டத்தட்ட ஒரு 1 o'clock ஆயிடுச்சு நைட்டு. இன்னும் உங்கள் கடையில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கடை ஒரு 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் நாளைக்கு வாங்க வேண்டிய ஜாமான்னு, அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன இருக்குது என்ன இல்லை என்ன மெனு எல்லாம் போட்டு பயங்கர ஒரு ஹெக்டிக்காக ஓடிக்கிட்டு இருக்கு. சம்பளத்துக்கு வேலை பார்த்தது எவ்வளவோ உத்தமம். நான் கடை ஆரம்பித்ததுக்கப்புறம் சம்பளத்துக்கு வேலை பார்த்தாலும் ஒரு 8 to 9 hours பார்த்தோமா, அப்படியே வந்தோமா, குளிச்சுட்டு ஒரு தூக்கத்தை போட்டோமான் இருக்கும். இப்போ வந்து எப்போ தூங்குகிறோம் எப்போ எந்திரிக்கிறோம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு முடி வெட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 20 நாள் ஆச்சு. இன்றைக்கி போகணும் நாளைக்கு போகணுன்னு ஃபைனல் நேத்தான் கட் பண்ணேன். ஸோ அந்த அளவுக்கு பயங்கர இதுவாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் பர்சனல் சைடு. கடை எப்படி போயிட்டுருக்குன்னா, சும்மா ராக்கெட் ஸ்பீடாக சல்லுன்னு மேலேயும் ஏறல, அதே நேரம் கப்பல் மாதிரி மெல்லவும் போகல. ஒரு நார்மலாக நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் பஸ் எந்த ஸ்பீடில் போகுமோ அந்த ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு கடை. ஸோ ஃபார் ஸோ குட், நோ கம்ப்ளைண்ட்ஸ். மக்கள் நிறைய பேர் வந்து சாப்பிட்டு நம்ம ஊரில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது, ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கடையோட தாரக மந்திரமே டிஃபன் ஐட்டம் ரொம்ப தாறுமாறாக இருக்கும், தாலி வந்து அதை விட சூப்பராக இருக்கணும்ட்டு அதை வந்து இப்போ வரைக்கும் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ரிப்பீட்டட் கஸ்டமர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கடை கிராசரிக்குள்ளே இருக்குது, கூகுளில் வந்து இன்னும் லிஸ்ட் பண்ணல, கூகுளில் ப்ரொஃபைலும் இன்னும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வெப்சைட்டும் இன்னும் தனிப்பட்ட முறையில் வந்து லான்ச் பண்ணலை. எல்லாமே சில இதனால பெண்டிங். நம்ம கடைக்குன்னு ஒரு போர்டு வைக்க முடியல, அதுவும் சிட்டியோட பேசிக்கிட்டு இருக்கோம், அதுலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள். ஸோ இதெல்லாம் சேர்ந்து இப்போ கடைக்கு கிராசரிக்குள்ளே இருக்கிறதுனால கிராசரிக்கு வர்றவங்க, அதுக்கப்புறம் என்னோடய வீடியோவை பார்த்து வர்றவங்க, சாப்பிட்டு போயிட்டு அவங்க சொல்லி ஃபுட்டு நல்லா இருக்குன்னு வர்றவங்க, இந்த மாதிரி தான் மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபார் ஸோ குட், கம்ப்ளைண்ட்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து மாதம் இவ்வளோ தான் பண்ணுவோம், இந்த அளவுக்கு பிரேக் ஈவனுக்கு வரும், நம்ம இவ்வளோ தான் பண்ண போகிறோங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் கடையவே ஆரம்பித்தோம். ஸோ அதில் வந்து எந்த குறையும் இல்லை, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ கூட இருக்க பார்ட்னர்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் இப்படியே ஒரு 3 months போனாலும் சூப்பர். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த ஒரு நம்பர்ஸை நோக்கி நம்ம டார்கெட் வச்சுக்கிட்டு போகணும். ஸோ அதுதான் பேசிக் ஐடியாவே. ஸோ நீங்கள் இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஏரியாவில் வந்து கடையில் வந்து சாப்பிட்ருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் கொடுங்க, சாப்பாடெலாம் எப்படி இருக்குது, எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலான்ட்டு. இங்கே வர்ற மக்களுக்கெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கும். இங்கே ஈக்குவலாக இருக்காங்க, தமிழ்காரங்க நம்ம நார்த் இந்தியன் ஈக்குவலாக வராங்க. தெலுங்குக்காரங்க இப்போ வரைக்கும் அந்தளவுக்கு பெருசாக வரலை, பட் அவங்க வருவாங்க நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அமெரிக்காவில் அவங்க தான் மிகப்பெரிய க்ரௌடு. இப்போ வரைக்கும் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டு காசு கொடுத்து எதுவும் பண்ண கிடையாது. லைக்ஸே இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்பான்சர்டு ஆடு போடுறதாகட்டும், ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு போர்டு இன்னும் வெளியே வைக்க கிடையாது, அதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு வெப்சைட் கிடையாது. ஸோ இப்போ கூட நீங்கள் மெட்ராஸ் கஃபேன்னு போட்டால் அது வேறு ரெஸ்டாரண்ட் பேரை தான் காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம எல்லாம் ப்ராப்பராக போர்டு வச்சதுக்கப்புறம் வெப்சைட் பண்ணதுக்கப்புறம் கூகுள் மேப்லாம் நம்ம லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து காசு கொடுத்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸரை உள்ளே கொண்டு வரதாகட்டும், ஸ்பான்சர்டு ஆடு கொடுக்குறதாகட்டும், இல்லை காசு கட்டி இங்கே லோக்கல் நெய்பர்ஹுட்டில் வந்து ஃப்ளையர்ஸ் போடுறதாகட்டும், இது எல்லாமே கூகுளில் நம்ம லிஸ்ட் ஆனதுக்கப்புறம், வெளியில் போர்டு வச்சதுக்கப்புறம், கூகுள் மேப்பில் நம்ம லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் பண்ணால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அந்த டயத்துக்குள்ளே இங்கேயும் கிச்சன் வந்து நல்லபடியாக செட்டில் ஆயிரும். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஃபுல் மெனு ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து தாலி இருக்குது, டின்னருக்கு வந்து டிஃபன் இருக்குது. கடை வந்து 11:30 ஓப்பன் பண்ணால் நைட்டு 10 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக தான் போய்கிட்டு இருக்கோம். எப்பயுமே பிரேக்குங்கிறதே கிடையாது. ஏன்னா கிராசரி அந்த க்ரௌடு வந்து ஃப்ளோட்டிங் க்ரௌடு, அதனால் வந்துக்கிட்டே இருப்பாங்கன்ட்டு அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. வேறு என்ன அப்டேட்னா, சில பேர் ஒரு 90% பீப்புள் வந்து இங்கே வந்து சாப்பிட்டவங்கலாம் சூப்பராக இருக்குன்னாங்க. அதை நீங்களே பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் எங்கள் மீல் சாப்பிட வந்தோம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணுறது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய வந்தோம். முன்னாடி ட்ரைட் தோசை இதெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். இன்றைக்கி மீல் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. எவ்ரிதிங் ஒன்று விடாமல், வத்த குழம்பு, பொரியல், கூட்டு அண்ட் ரசம் அமேசிங்காக இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஃபைனலாக ஒரு மாங்காய் மோர் ஒன்று குடித்தோம். அது வேறு லெவல், செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கும், எதுவும் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க, அவ்வளோ நாளாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து மெட்ராஸ் கஃபே, சப்ஜி மண்டிக்கு நீங்கள் ஷாப்பிங் வந்தீங்கன்னா அப்படியே ஒரு எட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ப்ளீஸ் ட்ரை, மஸ்ட் ட்ரை. கடைசியில் அந்த பீடாவும் வேறு லெவலில் இருந்தது. இது வந்து இன்றைக்கி வந்து மெட்ராஸ் கஃபேல வந்து சாப்பிட்டோம். அப்படியே மெட்ராஸில் போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு. அது தாலியில் சூப்பராக இருந்தது. அன்லிமிட்டெட் தாலி, என்ன கேட்டாலும் கொண்டு கொடுத்தாங்க. சர்வீஸும் பயங்கரமாக இருந்தது. சாப்பாடு ஃபர்ஸ்ட் கிளாஸ். எல்லோரும் கண்டிப்பாக வந்து சாப்பிடலாம். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் மெட்ராஸ் கஃபேயோட ரெகுலர் கஸ்டமர் சமீபத்தில் இருக்கோம்.
கூழ் கஸ்டமர்னு சொல்லலாம். ஸோ வி கம் ஹியர் எவ்ரி வீக் டு ட்ரிங்க் கம்பு கூழ் ஆஃப்கோர்ஸ். இந்த அதை தவிர நிறையா ஃபியூ ஐட்டம்ஸ் சாப்பிடுவோம். குவாலிட்டி இஸ் லைக் தி பெஸ்ட். எவ்வளோ ஆத்தென்டிக்காக கொடுக்க முடியுமோ அவ்வளோ நல்லா கொடுக்குறாங்க. அண்ட் நம்ம ஊர் ஸ்டைல் கூழெல்லாம் வந்து இந்த ஊறுகாய் இந்த வடகம்லாம் வச்சு நல்லா கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே நல்லா ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் டூ கம் விசிட் மெட்ராஸ் கஃபே. தேங்க்யூ, என்ஜாய். அதுக்கப்புறம் சில பேர் வந்து சஜஷன் கொடுக்குறாங்க, ஃபுட்டு நல்லா இருக்குது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹாட்டாக இன்னும் கொஞ்சம் இதுவாக கொடுக்கலாமே. இன்னும் சில பேர் வந்து நீங்கள் ஏன் செல்ஃப் சர்வீஸ் மாதிரி வச்சுருக்கீங்க. செல்ஃப் சர்வீஸ் ஏன் வச்சுருக்கோம்னா இங்கே வந்து நிறைய ஸ்நாக்ஸ் க்ரௌடு தான். அதுக்கப்புறம் இங்கே தாலிக்கு வர்றவங்க வந்து வீக்கெண்டுக்கு வராங்க. ஸோ வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம் தான் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்த இதே கடையில் வெஜ்ஜு கடை இருந்துச்சு. அவங்களும் இந்த கான்செப்ட் தான் வச்சுருந்தாங்கிறதுனால இந்த மக்களுக்கு அது பழக்கப்பட்ட ஒன்றுங்கிறதுனால அப்படியே நாங்களும் பியூர் வெஜ்ஜு செல்ஃப் சர்வீஸ் கான்செப்டில் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடை 4500 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறதுனால பெரிய கடை. ஒரு சின்ன ஆவரேஜான பிஸ்னஸ் நடந்தே நாங்கள் டயர்டாகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் கடையெல்லாம் ஓரளவு அப்படியே ஒரு ஓரமாக செட் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பாக எல்லாம் நல்லபடியாக போகுங்கிற நம்பிக்கையில் அடுத்தடுத்த மாதங்கள் வந்து இப்போ போகிற மாதிரியே போகலாம். அதுக்கப்புறம் நம்ம பெருசாலாம் நான் இப்போதைக்கு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா என்னையை பொறுத்தளவுக்கு கடை வந்து ஸ்லோவாக பிக்கப் பண்ணால் தான் அது ஒரு லாங் டைம் நல்லாயிருக்கும். எடுத்தோன்னே ராக்கெட் ஸ்பீடில் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்குச்சுன்னா நம்மளுக்கும் ஏமாற்றோம். இன்னொன்று அது வந்து ஒரு எடுத்தோன்னே மேலே போகிறது வந்து அதில் எனக்கு நம்பிக்கையும் கிடையாது. ஸோ இங்கே சாப்பிட்டவங்க இப்போ வரைக்கும் ரொம்ப ஹாப்பி. ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸ் எல்லாம் உள்ளேயும் போடுறோம், நம்ம கடைக்குள்ளேயே போடுறோம், கடைக்குள்ளேயே போட்டு வெளியே வைக்கிறோம். இட்லி பேட்டர் தோசை பேட்டர்லாம் வந்து ரெகுலராக ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறோம். அதுக்கு ஒரு ஆடு போட்டிருந்தேன், அதுக்கும் நல்ல வரவேற்பு. மக்கள் இங்கே வந்து வீடியோவை காட்டிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இட்லி தோசை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, 3 சட்னியோட, அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. ஸோ அதை வந்து உண்மையிலேயே நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க. சில்லி பரோட்டா போட்டேன், அமோக வரவேற்பு. சொல்ல மறந்துட்டேன், நம்ம கம்மங்கூழ் ராய்கூழ் ஸ்டேஷன் வந்து நாளுக்கு நாள் நல்லா போய்கிட்டு இருக்குது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வச்சோம், இப்போ என்னடாச்சுன்னா சனிக்கிழமையும் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க சனி ஞாயிறு 2 நாளும் உங்களுக்கு கம்மங்கூழ் ராகிக்கூழ் அந்த 7 வகையான அக்கமடிமெண்ட்ஸ் வரும். கேட்ரிங் தோசை கேட்ரிங் வெளியே பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், நார்மல் கேட்ரிங் வெளியே பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாமே சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இந்த DFW ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஃபியூச்சரில் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும்னு தெரியலன்னா கவலையே படாதீங்க. கீழே வர்ற நம்பருக்கு வந்து கனெக்ட் பண்ணுங்கள் என்னைய. நான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அமெரிக்காக்குள்ளே எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, டாப் டு பாட்டம் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கன்சல்ட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அதை வந்துட்டு பில் பண்ணி கொடுத்து 3 மாதம் உங்களுக்கு வந்து நீங்கள் கடையை ஆட்டோவில் போடுற வரைக்கும் உங்கள் கூடவே இருந்து எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துட்டு போகிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டு வரோம். அது இப்போயும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மினியாபோலிஸில் ஒரு கடை ஓடிக்கிட்டு இருக்கு, கலிஃபோர்னியாவில் ஒரு கடை செட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இதை பார்த்துட்டு கடை வைக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஃபோனில் பேசலாம். இஃப் எவ்ரிதிங் கோஸ் வெல் அண்டு நம்ம எல்லாம் உட்காந்து பேசி அதுக்கப்புறம் உங்களுடைய ட்ரீம் ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ண நான் அவளாக இருக்கேன். ஸோ இதுதான் மக்களே ஒரு சின்ன குயிக் அப்டேட். ஸோ வரும் வாரங்களில் கடையை பற்றின அப்டேட்டும் என்னோடய பர்சனல் ஓனராக ஜேர்னி போய்கிட்டு இருக்கலாம், அதோட அப்டேட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். See you in the next video.